நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு 3 லட்ச ரூபா வித்ரா எடுக்கணும் சார், அப்போ எந்த முறையை நான் பயன்படுத்துறது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டவுட். இன்னும் ஒரு சில பேர் வந்து, சார் நான் வந்து ஒரு $50 இல்லை ஒரு $100 வித்ரா எடுக்கணும்னா நான் எந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில மக்கள் டவுட். இந்த எல்லாரோட டவுட்டுகளுக்கும் நம்ம எந்தெந்த மாதிரி வித்ரா கொடுக்குறோம், எந்தெந்த வித்ராவலுக்கு எவ்வளவு டைம் நம்மளோட டீம் வந்து எடுத்துக்கிடும், எவ்வளவு சீக்கிரத்தில் அது வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சேரும், எல்லா டீட்டெயிலையும் தான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல மக்கள் எல்லாரும் ரொம்ப ஈஸியா சுலபமா பணத்தை லோட் பண்ற மாதிரி 2 ஆப்ஷன்கள் கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீங்க கிரிப்டோவா லோட் பண்ணி கூட உங்களோட பணத்தை உள்ள கொண்டு வரலாம். செகண்ட் ஆப்ஷன் எப்படின்னா யூபிஐ. அந்த யூபிஐ மெத்தட்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்தியன் கரன்சியை டைரக்டா நீங்க டெபாசிட் பண்ணலாம். இது கூடவே உங்ககிட்ட மணி இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்துலையுமே உங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கூட உங்களோட மணிகளை நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல வந்து லோட் பண்ணலாம். இதுல மக்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய நிறைய டவுட்டுகள். பொதுவாக ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் பிளாட்ஃபார்மை ரன் பண்ணுறது வந்து ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. ஆனாலும் நம்ம யூகேல ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ட்ரேட்மார்க் கிடைக்காம நிறைய பலதரப்பட்ட சோதனைகளுக்கு பிறகு தான் நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணி ஈஸியாக உங்களோட மணியை உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. கொண்டு வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் எடுத்ததுக்கு பிறகு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு $100 நான் வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய யூபிஐ மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே டைம், சார் எனக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா வித்ட்ராவல் எடுக்கணும் சார், ஆனால் ஒரு யூபிஐ பேமெண்ட்டில் எப்படி 5 லட்ச ரூபாயை வித்ட்ராவல் எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டுகள் இருக்குது. இப்போ போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து 3,40,000 நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல சக்சஸ்ஃபுல்லாக வித்ட்ராவல் எடுத்திருந்தாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, அவரோட யூபிஐ ஐடியை நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல சேவ் பண்ணி அவரோட வித்ட்ராவலை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ அவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 3 லட்சத்துக்கு மேலே. அப்போ எந்த ஒரு யூபிஐ பேமெண்டா இருந்தாலும் 1 லட்சத்துக்கு மேலே நம்மளால பே பண்ண முடியாது. அதனால நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல பேங்க் அக்கவுண்ட் வித்ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கான்செப்டே நம்ம வந்து கொண்டு வர போறோம். இதுல எப்படின்னா, நீங்க எவ்வளவு பணம் வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை டீட்டெயிலா நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல என்டர் பண்ணி சேவ் பண்ணிருங்க. ஒரு டைம் நீங்க சேவ் பண்ணாலே நீங்க எத்தனை டைம் வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படின்னாலும் அதுல தான் இருக்கும், எங்கேயுமே போகாது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க $100 வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு $10,000 வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணலாம். இப்போ பேங்க் அக்கவுண்ட் வித்ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட இந்திய மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இதுல நிறைய பேருக்கு டவுட்கள் என்ன அப்படின்னா, சார் ஃபாரெக்ஸுக்கு எவ்வளவு சார் டாக்ஸ் வரும், எவ்வளவு டாக்ஸ் பிடிப்பாங்க, நான் 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுத்தா எனக்கு 30,000 பெருமா 40,000 பெருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்களோட டவுட்டும் இதுல இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாரெக்ஸை பொறுத்தளவுல எந்த ஒரு டாக்ஸஸும் பிடிக்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லீகல். ஆனால் அதை நம்ம லீகல் படுத்தக்கூடிய விஷயமா தான் எல்லா விஷயங்களுமே மக்களுக்காக நம்ம பண்ணிட்டு வரோம். இப்போ இதில் நீங்கள் 1 லட்ச ரூபா வித்ட்ராவல் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு டாக்ஸஸுமே கிடையாது. டாக்ஸஸோ கமிஷன்ஸோ இல்லைன்னா வித்ட்ராவல் சார்ஜஸோ எதுவுமே நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம யாருக்கும் பிடிக்க போகிறது இல்லை. இதே டைம் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து யூபிஐ பேமெண்ட் மூலமா உள்ள கொண்டு வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை கிரிப்டோ கரன்சியா மாத்துறதுக்காக நம்மளோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து டாக்ஸஸ் பிடிக்கப்படும். டாக்ஸஸ் பிடிக்கப்படாது, உங்களுக்கான கமிஷன்ஸை நம்மளோட டீம் வந்து எடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் $100 கிரிப்டோ கரன்சியா மாத்துறதுக்காக நம்மளோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யூபிஐ மூலமா உள்ள கொண்டு வந்துட்டு மறுபடியும் வித்ட்ராவல் எடுக்கிறது கிரிப்டோ மூலமா வித்ட்ராவல் எடுப்பாங்க. அப்போ
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது, கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். உங்களுக்கான கமிஷன்ஸை பிடிச்சிட்டு தான் நம்மளோட டீம் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா லிக்விடிட்டி ப்ரொவைடருக்கு நம்ம உள்ளே கொண்டு போகும்போது ஒரு சில கமிஷன்ஸை நம்ம அங்கே பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இன்னைக்கு வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 3 லட்ச ரூபா நம்ம வித்ட்ராவல் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு டைம் ஆகும், இதே மாதிரி ஒரு 10,000 ரூபா வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு டைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபாய் நீங்கள் வித்ட்ராவல் எடுக்கணும், நம்ம இந்தியன் மணியில் வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆகக்கூடிய ஒட்டுமொத்த டைம் ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ளாடி தான் இருக்கும். அதே டைம் ஒரு 3 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபாயோ 10 லட்ச ரூபாயோ நீங்கள் வித்ட்ரா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டைம் வந்து 5 மணி நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 மணி நேரத்துக்கு உள்ளாடி ஆகும். ஏன் சார் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நம்ம கம்பெனியோட அந்த பெனிஃபிஷியரியில் ஆட் பண்ணதுக்கு பிறகு குறைஞ்சது 4 மணி நேரமாவது டைம் எடுக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த 4 மணி நேரம் டைமுக்கு பிறகு அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி லிக்விடிட்டில இருந்து அவங்க வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு வந்து டைரக்டா கொடுத்துருவாங்க. இதே டைம் கிரிப்டோ கரன்சியா நீங்க வித்ட்ரா எடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அவைலபிலிட்டியை பொறுத்து உடனடியா அட் அ டைம்லயே உங்களுக்கு வந்து உங்களோட அந்த வாலெட்ல கிரெடிட் ஆயிரும். எந்த முறையில் நீங்கள் வித்ட்ரா எடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக எடுக்கலாம். நல்ல ஜெனியூனான நம்ம தமிழ் மக்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம், தாராளமாக யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட ப்ராஃபிட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை கேளுங்க. இல்லை நம்மளோட மெயில் ஐடிக்கோ என்னோட தனிப்பட்ட நம்பருக்கோ எதுக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணி தாராளமாக உங்களோட டவுட்டுகளை கேட்கலாம். அடுத்ததான் நான் எதை பற்றி வீடியோ போடணும், எதை பற்றி வீடியோ போட்டால் உங்களோட ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, thanks for watching FX Mangold.